ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பால் ஆப்பம். நிறைய பேருக்கு ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை செய்கிறத விட ஆப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்டிலே ஆரோக்கியமாக எளிமையான முறையில் எப்படி ஆப்பத்துக்கு மாவு தயார் செய்யலாம் நான் சொல்கிறேன் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஆப்பத்தை ரெடி பண்ணும் போது சாப்பிடுவதற்கு சாஃப்டாக சரியான பதத்தில் இருக்கும். அரைத்த மாவு 8 மணி நேரமாவது புளிக்கணும். அதனால தான் நம்ம முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணிடணும். இப்போ ஆப்பத்துக்கு மாவு தயார் செய்யலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே கப் அளவுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்துக்கிட்டதுனால 100 கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சு 3 மணி நேரம் கழித்து ஆட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் 1 மூடி தேங்காய் போடுறேன். 2 கப் அரிசிங்கிறதுனால 1 மூடி தேங்காய், அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் அரைச்சி முதல்ல நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டில் ஆப்பத்துக்குன்னு தனியாக சட்டி வச்சுருக்கோம், இரும்பு சட்டி. இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கல் காஞ்சதும் அதில் ஆப்பத்துக்கு சின்ன ஆப்பமாக நல்லா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது இரும்பு சட்டிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பு இருந்தால் தான் ஆப்பம் நல்லா வரும். மாவு ஊற்றி எண்ணெய் ஊற்றினதும் மூடி போட்டு வேக வைக்கலாம் 2 நிமிஷம். இந்த மாதிரி டெய்லி இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக ஆப்பத்தை ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற உணவு தான் இது. இது ஒரு பாரம்பரியமான உணவும் கூட. இப்போ பாருங்கள், ஆப்பம் வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு மாவு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு சாஃப்டாக மிருதுவான ஒரு ஆப்பமாக எடுக்கலாம் நம்ம. தேங்காய் பாலுக்கு நான் ஒரு தேங்காய் ஆட்டி வச்சுருக்கேன். அதில் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். தேங்காய் பால் ரொம்ப நல்லதும் கூட. இந்த வெயில் காலத்துக்கு தேங்காய் பால்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுலலாம் எந்த புண்ணும் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறதுனால உடல் நோய் எதிர்ப்பாற்றலை சரி செய்யுது. அது இல்லாமல் அடிக்கடி சளி தொந்தரவுலையும் பாதுகாக்குது. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, புரதம், கால்சியம், இரும்பு சத்துன்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.